நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் குவிந்து வருகின்றன. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வந்து குவிந்திருக்கின்றன. சுற்றுலா பயணிகள், அதாவது பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளியூர்களில் இருந்து பலரும் வந்து பகல் நேரங்களில் இந்த பறவைகளை கண்டு ரசித்து வருகின்றார்கள். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வகையான பல்வேறு இனங்களை சேர்ந்த அந்த பறவைகள் இங்கு வந்து செல்வது வழக்கம். இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது கோடியக்கரை பகுதியில் ஏராளமான அந்த பறவைகள் நீர்நிலைகள் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ரம்மியமான காட்சிகள் நாம் தற்போது கழுகு பார்வையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளில் அதிகமான குளிர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகமான குளிர் அந்த பறவைகளுக்கு உகந்ததாக இல்லை என்பதனாலும் தற்போது இங்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவற்றிற்கு நல்ல குளிர்ந்த சரியான வெப்பம் இருக்கக்கூடிய சூழலும் அதே போல நல்ல இரையும் கிடைக்கும் என்பதனால் பறவைகள் தமிழ்நாட்டை நோக்கி, குறிப்பாக இந்த கோடியக்கரையை நோக்கி வருவது வழக்கம். லட்சக்கணக்கான பறவைகள் இங்கே வந்து இந்த ஏராளமான இந்த நீர்நிலைகளில் குவிந்திருக்கின்றன. பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றன. செங்கால் நாரை, கூழைக்கிடா, பூநாரை, கடல் காகம், கடல் ஆலா, உள்ளான், வரித்தலை வாத்து, சாம்பல், உப்பு கொத்தி, கருவால் மூக்கன், பட்டைவால் மூக்கன், பச்சைக்கால், அது போன்ற பலவிதமான பறவைகள் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றன. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், அருகில் இருக்கக்கூடிய இலங்கை, ரஷ்யா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து இந்த பறவைகள் இங்கே வந்து அமர்ந்து அந்த ரம்மியமான காட்சிகளை பார்க்க முடிகின்றது. கடந்த அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் வந்து கொண்டிருந்த இந்த கூனி அரிசான் என்ற அந்த பறவை தொடர்ந்து கடந்த 30 ஆண்டுகளாக வரவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். சமீபத்திய ஆண்டுகளில் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் அந்த பறவையின் வருகைக்காக காத்திருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் ஆர்வலர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தை அவை கடல் வழியாக கடந்து வந்து இங்கே இலைப்பாரி விட்டு அவற்றுக்கு தேவையான நல்ல இரைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிறகு ஜனவரி மாதத்திற்கு பிறகு மீண்டும் தங்களுடைய தாயகம் நோக்கி அவைகள் எந்த நாட்டில் வசிக்கின்றனவோ, ரஷ்யா, அதே போல ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை நோக்கி அவருடைய அந்த பறவைகளுடைய வாழ்விடங்கள் நோக்கி இந்த பறவைகள் திரும்பும். இந்த சீசன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பறவைகளை நாம் பார்க்க முடியும். அந்த ரம்மியமான கழுகு பார்வை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்ப்பதற்கு மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக இங்கே வந்து பார்க்கக்கூடிய அந்த பொதுமக்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக ஏராளமான பறவை ஆர்வலர்கள் வருகிறார்கள். பலரும் புகைப்பட கருவிகளை கொண்டு வந்து தங்களுடைய அந்த கருவிகள் மூலமாகவும் செல்போன்கள் மூலமாகவும் புகைப்படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது போன்றவற்றையும் செய்கிறார்கள். ஒரே நேரத்தில் திடீரென சிறகடித்து பறப்பதும் தொடர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்து அவை இரைகளை தேடி வேட்டையாடுவதுமாக பார்ப்பவர்களை மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய, மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே இந்த காட்சிகள் அமைந்திருக்கின்றன.